எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டே அந்த டைம் முன்னாடி தான் வந்து ஒரு பிஹாரி ஃபேமிலியில் 3 பேர் கொல்லப்பட்டாங்க, மர்டர் செய்யப்பட்டாங்க. ஒரு 5 பேர் கொண்ட கேங்னால. அது வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர் இங்கே வந்திருந்திருக்காரு அந்த டைமில். இப்போ பின்னாடியே இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. செக்ஷுவலி வந்து ஒரு லேடி அசால்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து போலீஸ் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடி வந்து நந்தனத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கேன்டீனில். அக்யூஸ்ட் யார் யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஞானசேகரன், அப்புறம் வந்து செல்வம், இன்னொருத்தர் செல்வத்தோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா லாஸ்ட் மந்த் தான் வந்து அந்த வேலையிலேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆன உடனே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க போலீஸுக்கு. அவங்க போலீஸ் வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி சிச்சுவேஷனை வந்து அட்வான்டேஜாக எடுத்து அந்த பொண்ணை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 பேர் வந்து பிடிபட்டிருந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு, இனியும் மீதி 4வது ஆளும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. லேட்டஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டது எப்போன்னா ஃப்ரைடே அன்னைக்கு லாஸ்ட்டு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா வந்து எங்கன்னா சைதாப்பேட் ஆல் ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்காங்க அப்படின்னும் நியூஸ் வந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் வந்து ரிவீல் பண்ணுது இன்வால்வ்மெண்ட் செவரல் பீப்புளோடது, இந்த கேன்டீனு இந்த இது சம்மந்தப்பட்டவங்களோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 4 பேருமே வந்து இன்டரோகேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி நடந்தது அப்படிங்கிறதும் வந்து எல்லாமே வந்து கேட்கப்பட்டிருக்கு, ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. அதே மாதிரி இந்த ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி ஒரு பிஹாரி பொண்ணு வந்து 3 பேர் ஃபேமிலியை வந்து மர்டர் பண்ணாங்கல்ல, அதில் வந்து 2 பேர் பாடி கிடச்சிருச்சு. ஒருத்தரை வந்து சர்ச் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது 3 நாள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 150 பர்சனல் வந்து அதில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அந்த டம்ப் யார்ட்லேருந்து இப்போ இந்த பெருங்குடியில் அந்த அம்மாவோட பாடி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எங்கே போனாலுமே இப்போல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. பெரியவங்களுக்கே அந்த மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைகிட்டலாம் நம்ம சொல்லி அனுப்பணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் வந்து தனியாக அனுப்புறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. அக்யூஸ்டுக்கிட்டலாம் இன்டரோகேட் பண்ணியிருக்காங்க. விஷயங்கள் வந்து இனிமேல் தான் வரப்போகிற நாட்களில் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், அப்போ தான் வந்து குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.